Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான லாவா கேக் தாங்க பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நமக்கு 3 பொருட்கள் போதும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா சுட சுட கட் பண்ணும்போது அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்க லாவா கேக் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துர்க்கேன். இன்னைக்கு நம்ம பர்பன் பிஸ்கட் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். நான் இன்னைக்கு 3 பாக்கெட் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த 3 பாக்கெட்டையும் நம்ம பிரிச்சிட்டு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். நீங்கள் உடச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். எப்படியா இருந்தாலும் நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த நல்லா பவுடர் ஆக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்ல பவுடராக இருக்கணும், கொரகொரப்பாக எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கட் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவு பால் எடுத்துருக்கேன். இது வந்து 100 ml. இதை சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இடையில கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு வானலை அடுப்பில் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பவுலில் தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து எல்லாத்துலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் பவுலாக இருக்கட்டும், வேறு எது வேணாலும் பேக்கிங் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது சின்னதாக அழகாக இருக்குன்றதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெய் எல்லாத்துலேயும் நல்லா சைடு கீழே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தடவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இதே போல் எல்லா பவுல்லையும் 2 கரண்டி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி டைரி மில்க் சாக்லேட்டு நான் ஒரு பீஸ் வந்து நடுவில் சென்டரில் வச்சுக்கிறேன். டைரி மில்க் சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பீஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஸ்வீட் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 2 பீஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற தேவையில்ல, அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் கேக் பேட்டர் ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுருங்க. அந்த சாக்லேட் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இங்கே வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஓட்டையாக இருக்கிற ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பிளேட் வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பவுல் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு கேக் நல்லா வெந்திருக்கு. கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நல்லா குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாத வரணும். அப்படி ஒட்டாத வந்ததுன்னா நமக்கு கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பவுலை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ வந்து எடுத்து ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதில் வந்து அப்படியே பவுலை சாய்ச்சிக்கோங்க. நீங்கள் தட்டணுன்னு கூட அவசியம் இல்லை, நல்லா எடுத்துகிட்டு வரும். பாருங்கள், நமக்கு ஒட்டாத அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே போல் எல்லா பவுலில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் அழுத்தி காட்டும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போது அந்த நம்ம எவ்வளோ சாக்லேட் வைக்கிறோமோ அவ்வளோ சாக்லேட் மெல்ட் ஆகி நல்லா வெளியில் வரும். நீங்கள் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் நிறைய வேணும்னா நீங்கள் 2-3 பீஸ் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது கேக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.